பட் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 50 பைசா தான் செலவாகும். ஒரு 30 செகண்ட்ல உங்களுக்கு சுடுதண்ணி வந்துடும். வெட்டாக ஈரமாக இருக்கிற இடத்துல தான் நிற்கிறேன். டேரெக்டாக தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நான் அதில் தான் நம்ம வந்து கை வைக்கிறோம். ஒன்றும் ஷாக் அடிக்குங்கிற பயம் வேண்டாம். இப்போ இது வந்து ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட் காப்பரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டரில் கனெக்ட் பண்ணி, அதுக்கு தான் சொன்னேன் எந்த இடத்துல ஒரு கம்பியில் கட்டி தொங்கலான்னு. ஆர்ஓ வாட்டரில் கனெக்ட் பண்ணினா ஆர்ஓ வாட்டருங்கிறது பியூரிஃபைர் வாட்டர் தான். ஓகேங்களா? அது வார்ம் பண்ணி குடிக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் ஃபுட் ட்ரிங்கிங் வாட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ்வாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு பழையபாளையத்தில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஃபேக்ட்ரி அவுட்லுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சன் வாட்டர் ஹீட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இது நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கோயம்புத்தூர்லையும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் பார்த்தீங்கன்னா வந்து இது எங்கேருந்து வருது, எங்கேருந்து இங்கே ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கே வந்துட்டு நான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ இருக்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சுடுதண்ணி வைக்கணும். இப்போ கேஸை வச்சிங்கன்னா குறைஞ்சது இப்போ 1 மாதம் யூஸ் பண்ணுற கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணிக்காகவே 15 நாளே காலியாயிருது. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 50 பைசா தான் செலவாகும். ஒரு 30 செகண்ட்லேயே உங்களுக்கு சுடுதண்ணி வந்துடும். எல்லாமே உங்களுக்கு டெமோவோட உள்ள காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட அட்ரஸ் நம்மலாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஷாப்புள்ள வந்தாச்சு. சார் பக்கத்தில் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்காங்க சார். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சென்னை போயிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த வாட்டர் ஹீட்ரு பார்க்குறதுக்காக டேரெக்டாக உங்களை பார்க்கணும் அப்படின்றக்காக தான் இங்கே வந்திருக்கு. எவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 இயர்ஸாக இருக்கிறோம். 19 இயர்ஸாக இருக்கிறோம். நம்ம வந்து இது எல்லாமே எங்களுடைய ஓன் டை, அதாவது இந்த பாடிக்கெல்லாம் சொந்தமாகவே நம்மளே வந்து டை பண்ணி தான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சன்னுக்குன்னு எங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு குட்வில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கஸ்டமர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரைஸு இதோட கேரண்டி வாரண்டிலாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக, பட் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கும் இந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஏன்னா வந்து மழை டைம்னால வந்து இப்போது சுடுதண்ணி தான் எல்லாம் குளிக்கிறீங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு கேஸில் வச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வர கேஸ் பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே சீக்கிரம் காலி ஆயிடுது. அப்படின்றப்போ வந்து என்னென்னா ஒரு ரூபா 50 பைசாலே உங்களுக்கு ஈஸியாக கரண்ட் செலவாகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடுதண்ணி எடுத்தாலாம் 30 செகண்ட் இருந்தால் போதும். அப்படிதாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு டெமோ வந்து சார் காமிப்பாரு. சரிங்களா? 30 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிப்பாங்க. ப்ரைஸும் வீடியோவில் சொல்கிறோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட 2 மாடல் இருக்குது. முதல்ல இந்த எங்களுடைய சன் வாட்டர் ஹீட்ரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற எங்களுடைய நிறுவனத்துடைய பெயர். நாங்கள் ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்முடைய கம்பெனி ஆஃபீஸ் ஷோரூமு எல்லாமே இருக்குது. இது ஈரோட்டிலேருந்து வர்றீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு அடுத்த ஸ்டாப்பு நம்முடைய பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பு. பெருந்துறையிலேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஸ்டாப். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் லொக்கேஷனோட எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சன் அப்படிங்கிறது எங்களுடைய குட்வில்காக இது வந்து ரெஜிஸ்டர்டு மார்க்கோடு இருக்குது. இந்த பேரில் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. ஸோ எங்கள் பிராண்டை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்டு மார்க் 6 இருந்தால் மட்டும்தான். அதாவது இதுக்கு சன்னுக்கு முன்னாடி எக்ஸ் ஒய் ஏபி எதுவுமே இருக்காது. பிளைன்லி சன்னு, இது தான் நம்முடைய ஒரிஜினல் சன்னு. இந்த ரெஜிஸ்டர் மார்க்கோடு இருக்குது. பாருங்கள், இப்போ இதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பேசிக் மாடல், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எம்சிபி சுவிட்ச் வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2180 ரூபா வரக்கூடியது. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2480 ரூபா வரக்கூடியது. இதோட ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆன் பண்ண 30 செகண்டில் உங்களுக்கு சுடுதண்ணி வர ஆரம்பிச்சிடும். மேபி உங்கள் டேங்க்கில் தண்ணி இல்லை மறந்த மாதிரி பைப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் இது வந்து ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு தண்ணியோட அளவை கூட்ட சூடு குறைய சூடு அதிகமாக. நான் எல்லாமே உங்களுக்கு அதை வந்து ஆன் பண்ணி ஒரு டெமோவில் எப்படி 30 செகண்ட்ஸில் வருதுன்றதை காட்டுவோம். பாருங்கள் எப்படி நம்ம அன்பாக்சிங் பண்ணுறது, 2 மாடலுக்கு என்ன வித்தியாசங்கிறத நான் அன்பாக்சிங் உங்களுக்கு காட்டிடுறேன் நான். ஓகே, பாருங்கள் 2 மாடலில் பேசிக் மாடல் ஹையர் மாடல் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒன்றில் சுவிட்ச் இருக்கும், ஒன்றில் சுவிட்ச் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மாடல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து அவுட்லெட்டு, இது வந்து இன்லெட்டு. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோஸ் பைப் வந்து கொடுக்குறோம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த ஹோஸ் பைப் வந்து ஜஸ்ட் நீங்கள் இதில் கையிலேயே சொருவிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ளம்பர் எலக்ட்ரிக் வேண்டாங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் தான். இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரிந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்துங்க. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி மாட்டுறது கழட்டுறது தான். அதனால் நான் சொன்னது வந்து எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதை உங்கள் இன்லெட் பைப்பில் சொருவிடுங்க.
தண்ணி வெளியே வந்தோடனே சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா 30 செகண்டில் சுடு தண்ணி வரும். ஓகேங்களா. முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்சி இருக்கக்கூடிய எலமெண்ட் தெர்மோஸ்டாட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் 20,000 30,000 வாட்டர் ஹீட்டரில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லா பாதுகாப்பு அம்சமும் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்த மாடலில் நான் உங்களுக்கு எப்படின்றதையும் காட்டிடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ செகண்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ மழை காலமாக இருக்குது இல்லைங்களா, ரொம்ப உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது. இந்த 2 மாடலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் ஒரு எம்சிபி வருது. ஸோ இது ஒரு 300 ரூபானா இதில் வந்து ஆம்ஸ் பாருங்கள், இந்த எம்சி 25 ஆம்ஸு. ஸோ அது வந்து உங்களுக்கு 120 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கூட. இந்த பாக்ஸ் வந்து ஒரு 120 ரூபா டு 130 ரூபா வரதுனால தான் அந்த 300 ரூபா சேர்த்து வருது. ஸோ இது 2க்கும் உள்ளே இருக்க எலமெண்ட் காப்பர் தான். எல்லாமே குவாலிட்டி ஒன்று தான், ஹீட்டிங் ஆகுறது எல்லாம் ஒன்று தான். இது வர்றதுனால அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். இதை நேரடியாக நான் எப்படி உங்களுக்கு 30 செகண்டில் சுடு தண்ணி வருதுன்னு சொன்னோம், அதை நேரடியாக ஆன் பண்ணி எப்படின்னு காட்டிடுறேன் வாங்க. இப்போ இது எப்படின்னு அந்த செக்கிங் வீடியோவை நம்ம வந்து பார்த்துடலாம் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொன்னால் என்ன 30 செகண்டில் சுடு தண்ணி ஆகிடும், இதை நீங்களே மாட்டலாம், நீங்களே கலட்டலாம்னு. பட் நம்ம என்ன வேணாலும் நம்ம சொல்கிறது எந்தளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நேரடியாக இந்த லைவ் வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் சொன்னது இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளம்பர் வேண்டாம். பாருங்கள், இதை நான் இப்படி தான் சொருகிறேன். ஸோ இதுக்கு இவ்வளோ தான். இது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிங்கனாலும் கீழே வராது, விழுக. ஏன்னா சார் சொருகிறமே விழுந்துருமா அப்படிங்கிற பயமெல்லாம் உங்களுக்கு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா அந்தளவுக்கு வந்து எலாபரேட்டிவாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. செகண்ட் திங் நான் சொன்னது 2வது பாயிண்ட், இது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி மாட்டுறது கழட்டுறதுன்னு சொன்னேன். பாருங்கள், அதே மாதிரி தான் செவுத்தில் ஒரு ஆணி அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஆணி இருக்குது பாருங்கள், ஒரு ஆணி அடிச்சிருக்கோம். நான் ஜஸ்ட் அதில் வந்து ஹேங் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நான் சொன்னனோ அதை தான் இப்போ வந்து நம்ம செய்கிறோம். ஓகேங்களா. இப்போ இது ஒரு பாத்ரூம் செட்டிங்னு கூட நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ளோர்லேருந்து இந்த அளவில் தான் பைப் இருக்குது. எல்லா வீட்லேயும் காமன் செட்டிங் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், அப்போ இந்த பைப்புக்கு இதை நான் ஜஸ்ட்டு இதை கையில் தான் தள்ளுறேன், அவ்வளோதான், நின்றுக்கிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் தண்ணி திறந்து விடையில் அது வெளியில் வராது. ஸோ அந்தளவுக்கு லாக் ஆகிடும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வாட்டர் ஹீட்டரை பொறுத்தவரை நீங்களே மாட்டுறீங்க, நீங்களே கழட்டுறீங்க, ப்ளம்பர் இல்லை. ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் தண்ணியை ஃபில் பண்ணி அவுட்லெட்டில் தண்ணி வெளியில் ஃபியூ ட்ராப்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சுவிட்ச் ஆன் பண்ணணும். அப்போ தான் வாரண்டியும் கிளைம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க எலமெண்ட் அப்படிங்கிறது ஆன் பண்ண ஃபியூ செகண்டில் நெருப்பாக மாறும். அப்போ தண்ணி இருந்தால் தண்ணி சூடாகும், தண்ணி இல்லைன்னா எலமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அது நம்ம மிஸ்டேக்குன்றனால வாரண்டியில் கிளைம் ஆகாது. ஸோ ஒரு தடவை தண்ணியை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் தண்ணி உள்ளே அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகிறதுலாம் ஆகிடும். இப்போ நான் தண்ணியை தான் ஃபில் பண்ணியிருக்கேன், உங்கள் முன்னாடி இருக்குது. சாரி, தண்ணி இன்னும் திறக்கல. இப்போ பாருங்கள், திறந்து விட்றேன். தண்ணி இப்போ தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வழியாக வரணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திறந்த உடனே சுவிட்ச் போடுவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. ட்ராப்ஸ் தண்ணி வருது பாருங்கள், இப்படி வரணும். ஒரு டம்ளர் தண்ணி அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து கரண்ட்டையே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம வந்து பாருங்கள், இப்போ தண்ணி வந்துருச்சு. இது கோல்டு வாட்ரு, ஏன்னா என் கையில் அப்படியே கரண்ட் ஃப்ளக் அப்படியே தான் இருக்குது இது. ஸோ இப்போ நம்ம தண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ளக்கில் கண்டிப்பாக 15 ஆம்ஸ் ஃப்ளக்கில் போடுங்க. 15 ஆம்ஸ் ஃப்ளக்கில் போடுங்க, இந்த மாதிரி ஃப்ளக்கில் போடுங்க. போட்டுட்டு இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ரீன் லைட் எரியுது. ஓகேங்களா. ஏன்னா வெளியில் பவர் அதிகமாக இருக்கிறதுனால டிமாக தெரியுது. க்ரீன் லைட்டு எரியுது அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டு கன்சியூம் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஏன் தண்ணியை அடைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க எலமெண்ட் வந்து ஹீட் ஆகி அது மேலே தண்ணி மோதி வெளியே வரணும். அதுக்கு ஒரு 30 செகண்ட் நீங்கள் அவகாசம் கொடுக்குறீங்க. மேபி ஃபுல்லாக திறந்த என்ன ஆகும், போயிட்டு வந்து வந்த சைக்கிளில் வந்து தண்ணி வந்து சூடாக 10 செகண்ட்ஸ் லேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோ கவுண்டிங் பண்ணுங்கள். இப்போ தண்ணி சூடாயிருச்சு சார், நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி வந்து சூடாயிருச்சு. ஓகேங்களா. 30 செகண்டில் வந்து தண்ணி வந்து சூடாயிருச்சு. ஓகே, இப்போ அவர் நல்லாவே சூடாக இருக்குன்னு சொன்னாலும் உங்களால் ஆடியோ தான் கேட்க முடியுது, அது உண்மையானு தெரியாது. அப்படியே க்ளோஸ்அப்பில் வாங்க, ஆவி வரும் பாருங்கள். ஸோ ஆவி வருதுனாவே கண்டிப்பாக தண்ணி வந்து 100 டிகிரி போனால் தான் ஸ்டீம் வரும். இப்போ ஸ்டீம் வருதுங்களா, அதை நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஸ்டீம் வருது, அப்போ 30 செகண்டில் ஸ்டீம் வருதுங்க. இப்போ நீங்களும் வந்து தெரியுதுங்களா ஸ்டீம், உங்களுக்கு கேமராவில் தெரியுதா? புகை வருது பாருங்கள். ஸ்டீம் வந்து நல்லா வருது பாருங்கள். அந்த ஸ்டீம் நல்லாவே தெரியுது பாருங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாக இருக்குது, நல்லா கொதிச்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இந்த மாதிரி கொதிச்சிருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணணும். தண்ணியை வந்து பாருங்கள், இப்போ நான் பேசிகிட்டே மறந்துட்டு இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா 100 டிகிரி போனவுடனே கொதிச்சு சேஃபாக ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா நான் முன்னாடி தண்ணி திறந்துருக்கணும், திறக்கல, அதனால் ஆட்டோமேட்டிக் இது ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ தண்ணியை திறந்துட்டு ஒரு 30 கொஞ்சம் தண்ணி வெளியே வந்தோடனே இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும் உங்களுக்கு வந்து. ஸோ கொஞ்சம் தண்ணி, ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து ஆன் பண்ணணும் இதை வந்து. ஓகேங்களா. இப்போ வந்து க்ரீனுக்கு வந்துச்சு. ஸோ
ஸோ ரெட் லைட் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா தண்ணியோட வேகத்தை கூட்ட சூடு குறையும். தண்ணியை குறைக்க சூடு அதிகமாகும். ஒருத்தர் வேணாலும் குளிக்கலாம், ஒரு கல்யாண வீடு வந்து 500 பேர் வேணாலும் குளிச்சுக்கலாம். ஸோ இது தான் இதோட. ரெண்டாவது பாருங்கள், இப்போ நான் வந்து வெறும் ஃப்ளோரில் வெட்டாக ஈரமாக இருக்கிற இடத்துல தான் நிற்கிறேன். டேரெக்டாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. நான் அதில் தான் நம்ம வந்து கை வைக்கிறோம். ஒன்றும் ஷாக் அடிக்குங்கிற பயம் வேண்டாம். எங்கே டச் பண்ணாலும் உங்களுக்கு ஏன்னா அதுக்கு தான் ஐஎஸ்ஐ எலமெண்ட் தெர்மாஸ்டாட் இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ வந்தாலும் அது பாட்டு நம்ம பாட்டு குளிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது இது தான் உங்களுக்கு அந்த ஒரு லைவ் டெமோ. ஸோ எப்போவுமே தண்ணியை ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி குளித்து முடித்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்ணுங்க. இவ்வளோ தான் இதோட மெத்தட். உங்களுக்கு இதுக்கு 7 இயர் வாரண்ட்டி வந்துடும். இப்போ நீங்கள் அந்த எம்சிபி சுவிட்ச் ஒன்று பார்த்தீங்க இல்லைங்களா, சேம் எல்லாம் ஒன்று தான். மேபி சில வீடுகள் வந்து பாத்ரூமுக்கு சுவிட்ச் வெளியில் இருக்கும். அப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவோம். தண்ணி பத்தல யாரோ ஒருத்தர் கூப்பிடுவோம், எங்க சுவிட்ச் ஆன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த சுவிட்ச் உள்ள மாடல் எடுத்திங்கன்னா வெளியில் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் உள்ளே ஆன் பண்ணிக்கலாம். அது 2-வே சுவிட்ச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஆன் ஆஃப் பண்ணுறதும் நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அதுதான் அதோட இதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இதுக்கு வித்தியாசம் அவ்வளோதான். ஒரு சுவிட்ச் இருக்கும், இதில் சுவிட்ச் இருக்காது, அவ்வளோதாங்க. மேபி நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதையும் எடுத்துட்டு பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் வெளியே வந்துடும். இது அந்த மாதிரி தண்ணி வந்து ட்ரைன் பண்ணி நீங்கள் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. டூர்லாம் போகிறீங்கன்னா கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். மேபி இப்போ வந்து ஃபெப்ரவரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வெய்ய காலம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் மார்ச், ஏப்ரல், மேல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகாது, உப்பு கட்டாது. அவ்வளோதான். இதை அப்படி சுருட்டி எடுத்துட்டிங்கன்னா முடியுது. பேக்கிங் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. எங்கே வேணாலும் உங்கள் ட்ரெஸ் பேக்லேயே வச்சுக்கலாம் நீங்கள். இவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சார் செமையாக வந்து டெமோ காமிச்சார். நானும் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா? நானும் கூட என்னென்னா சார் வந்து தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது, நானும் குறுக்க கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டு கேட்டுடலாம் சார். இப்போ இந்த ஹீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து குளிக்கிறதுக்கு மட்டுமா இல்லை நம்ம குளிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட் காப்பரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டரில் கனெக்ட் பண்ணி, அதுக்கு தான் சொன்னேன் எந்த இடத்துல ஒன்று ஒரு கம்பியில் கட்டி தொங்கலான்னு. ஆர்ஓ வாட்டரில் கனெக்ட் பண்ணினா ஆர்ஓ வாட்டருங்கிறது பியூரிஃபைர் வாட்டர் தான். ஓகேங்களா? அதுவும் வார்ம் பண்ணி குடிக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் ஃபுட் ட்ரிங்கிங் வாட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வச்சுருக்காங்க. ரெண்டுத்தோட ப்ரைஸும் ஒன்ஸ் சொல்லி, இந்த நார்மல் மாடல் வந்து 2180 ரூபா 7 வருஷம் கேரண்டி. 7 வருஷம். ஆமாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2480 ரூபா 7 வருஷம். இந்த 7 வருஷங்கிறது 2+5 2 வருஷத்துக்குள்ள உள்ளே இருக்க காயிலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, காயிலுக்கு மட்டும், மற்றபடி பாடி உடஞ்சிச்சு, இண்டிகேட்டர் எரியல, இந்த ஃப்ளக்கில் ஏதாவது ஒன்றுனா அது வாரண்டி கேரண்டியில் கிளைம் ஆகுது. காயிலுக்கு மட்டும் அந்த காயிலை நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸாக பண்ணிக்கலாம். சர்வீஸ் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். அதுவும் சார் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான். சரிங்களா? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷாப்போட அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும், அதனால் மிஸ் பண்ணாமல் சார்ட்டை வாங்கிக்கங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறது இருக்குங்கிறது விடைபெறுகிறேன். நாங்கள் தமிழ்வாகர். பாய்.